Hi students, welcome to KC Botany. நாம் இந்த தடவை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் லாஸ்ட் 4 இயர் கொஸ்டின் பேப்பரோட கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். 2024 அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 23, 22, 21. ஸோ இந்த இயர் கொஸ்டினோட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம தமிழ் இங்கிலீஷ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் காமர்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணுங்கள், எக்கனாமிக்ஸ் இதெல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ இதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்டில் பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவோம். மோஸ்ட்லி தமிழ் இங்கிலீஷ் இதெல்லாமே ஷேர் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. காமர்ஸுக்கு தேடிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஒரு 20லேருந்து 25 மார்க்ஸ், அது சப்ஜெக்ட் வைஸாக வேரி ஆகுது. 1 மார்க்ஸை தாண்டி சரிங்களா, 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் மட்டுமே அவ்வளோ கேட்குறாங்க. 1 மார்க்ஸும் ரிப்பீட்டட் நமக்கு வரும். அதனால் 1 மார்க்ஸும் நீங்கள் வந்து பார்த்துருங்க. புக் பேக்கில் இருக்கிறது ஃபஸ்ட்டு எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் 1 மார்க்ஸு புக் பேக்கில் இருக்கிறது என்ன பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருப்பீங்க, படிக்கல அப்படின்னா படிச்சிருங்க. அதில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கொஷின் கொஞ்சம் லேட்டாக தான் அப்டேட் பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி அதை படிச்சிருப்பீங்க, அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு, படிக்காத கொஷினை படிக்கிறதுக்கு நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பாருங்கள், அந்த மேலாண்மையின் துணை பணிகள் இது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்டை பற்றி இருக்கக்கூடிய கொஷின் எதாக இருந்தாலும் அதை வந்து படிச்சிருங்க, ஏன்னா அதை பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து கன்சியூமரு, புதிய பொருளாதார கொள்கையின் கிளைகள், அதுக்கடுத்து விதிவிலக்கு மேலாண்மையின் பொருள், சரக்கு விற்பனை ஒப்பந்தம். ஸோ இந்த கொஷின் பார்த்திங்கன்னா 23 இயர் கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மூலதன சந்தையின் பங்கேற்பாளர், இதுவும் இயர் கொஷின் தான். பகரல் சிறு குறிப்பு, பங்குச்சந்தைனா என்ன, ஏலமிடுதல் என்பதன் பொருள். அதுக்கடுத்து ஒரு நிறுமத்தின் பின்வரும் முடிவுகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய தீர்மானங்கள். ஸோ இது வந்து கம்பல்சரி கொஷின்ஸ், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 23 இயர் கொஷின். ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை பாருங்கள். பிடிஎஃப் வேணும்னா கமெண்ட்டில் பிடிஎஃப் ஆகும்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும். ஸோ சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு தான் அதிகமாக அப்டேட் பண்ணோம், ஆர்ட்ஸ் குரூப்புக்கு அதிகமாக பண்ணலை. இருந்தாலும் இதெல்லாமே பாருங்கள் சரிங்களா. அடுத்தடுத்த வீடியோவில் குயிக்காக நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்டேட் பண்ணுறதுக்கு. இது பாருங்கள். ஸோ இங்கே வந்து மேலாண்மையோட கருவிகள் அப்படிங்கிற கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்டை பற்றி இருக்கக்கூடிய கொஷின் எவ்ரி இயர் ஒன்று இருக்குது. மூலதன சந்தை கேபிட்டல் மார்க்கு, அதுக்கடுத்து ஊக வணிகர்கள் வகை, ஆட்சேர்ப்பின் பொருள், சந்தையிடுதலோட கலவை, இதெல்லாமே பாருங்கள். ஜான் எஃப் கென்னடி நுகர்வோர் உரிமை, பங்கேற்று நடித்தல் முறை, இந்த சரக்கு விற்பனை ஒப்பந்தம், இதுதான் 24 இயர் கொஸ்டினில் கேட்டாங்க. குறைவேன் என்றால் என்ன, அதுக்கடுத்து தொழில் முனைபவர் முடிவு எடுக்கும் திறனை பெற்றிருக்க வேண்டிய அவசியம் என்ன. ஸோ இது வந்து பார்த்துருங்க, ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து 22 இயர் கொஸ்டின், இதில் கூடிய 1 மார்க்ஸ் பாருங்கள். இதெல்லாமே 1 மார்க்ஸு. ஸோ ஜஸ்ட்டு பாஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு நம்ம இயர் கொஷின்ஸ் கூட படிக்கலாம். ஒரு சில டைம் எல்லா கொஷினுமே சொல்ல முடியாது. ஒரு 2 மார்க்ஸில் வந்து ஒரு 4-5 3 மார்க்ஸில் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த மேலாண்மை கொஷின், ஸோ இது வந்து நமக்கு வந்து 24 இயர் கொஷினில் கேட்டிருந்தாங்க. பங்குச்சந்தை, அதுக்கடுத்து மனித மேலாண்மையின் இயல்புகள், அதுக்கடுத்து களச்சந்தை மற்றும் எதிர்கால சந்தை என்றால் என்ன, களப்பட்டத்திற்கு 4 எடுத்துக்காட்டு, இது 21 இயர் கொஷினில் கேட்டிருந்தாங்க, அது ரிப்பீட் ஆகிருக்கு. தனியார் மயமாக்கல், நிகழ் சரக்கு என்றால் என்ன, அதுக்கடுத்து மகளிர் தொழில் முனைவர் சந்திக்கும் ஏதேனும் 2 சிக்கல்கள். ஸோ இது வந்து 21 இயர்லேயும் கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் இந்தியாவை பற்றி குறிப்பெழுதுக, ஒரு நிமிடத்தில் முக்கிய நிர்வாக நபர்களை பட்டியலிடுக, இது பார்த்துருங்க. ஸோ ஃபைனலாக இது வந்து 21 இயர் கொஷின்ஸு. இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும், மற்றவங்களுக்கு அது போய் சேரும். அதனால் ஒரு கமெண்ட் பண்ணுறேங்க. லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து 1 மார்க்ஸ் 21. ஸோ பாருங்கள், தரகர் என்று அழைக்கப்படுவர் யார், பதவி உயர்வு என்றால் என்ன, களப்பட்டத்திற்கு 2 எடுத்துக்காட்டு. ஸோ இது வந்து 22 இயர்லையுமே இருக்குது. ஸோ இதே தான் அங்கேயும் கேட்டிருக்காங்க. மாற்றுமுறை ஆவணம், அதே போல் பாருங்கள், மகளிர் முனைவோர் தொழில் முனைவர் சந்திக்கும் சிக்கல்கள், டிஜிட்டல் இந்தியா. ஸோ இது வந்து 21 கேட்ட கொஸ்டின் 22 நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முழுநேர இயக்குனர், சந்தை என்றால் என்ன, இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். அதுக்கடுத்து 2ஆம் நிலை சந்தையில் விலை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது, தனியார் மயமாக்கல் என்றால் என்ன. ஸோ இதெல்லாமே பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸு. ஸோ நிதி சந்தையின் பொருள்,
மேலாண்மை இது பார்த்தீங்கன்னா 23 இயரில் கேட்டாங்க, அதே சேம் 24லையும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சந்தையிடுதலின் நோக்கம் இது வந்து 2022 கேட்டிருக்காங்க, இங்கேயும் கேட்டிருக்காங்க 24லுமே. மாற்றுச்சீட்டின் சிறப்பியல்பு, நிரல் இயக்குனர் என்று யாரை அழைக்கிறோம், தொழில் முனைவோர், மேலாளர் இவர்களை வேறுபடுத்தி காட்டுக. அதுக்கடுத்து இது வந்து 21 இயர் கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. செயற்கை பற்றாக்குறை என்றால் என்ன, இதுவும் 21 இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சட்டமுறை கூட்டம், நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கும் உங்களிடம் கேட்கப்படலாம் என எதிர்பார்க்கும் ஏதேனும் 3 கேள்வி. இது வந்து கம்பல்சரி பார்த்துருங்க. ஸோ இதுங்க பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, ஸோ 4 3 மார்க்ஸ், அதிலே 12 மார்க்ஸ் வந்துச்சு. இங்கே 1, 2, 3 2 மார்க்ஸ் சரிங்களா. இங்கே வந்து 6, ஒரு 18 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லேயே ஒரு 18 கொஷின்ஸ்க்கு வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. இன்னும் 5 மார்க்ஸ் இருக்குது, அது வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து மேலாண்மை முதன்மை பணி. ஸோ மேனேஜ்மெண்ட்டை பற்றி இருக்கக்கூடிய கொஷின் எல்லாமே படிச்சிருங்க கட்டாயமாக. அது வந்து ஸ்கிப் பண்ணாமல் அதில் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. 2ஆம் நிலைச்சந்தை, கரடி ஊக வணிகர், இந்த கரடி இன்னும் ஒரு சில இதெல்லாமே இருக்குது, காலை இதெல்லாமே என்ன பண்ணுங்க பார்த்துருங்க. மனித வளங்களின் இயல்பு, தனியீடு சந்தை, மாநில ஆணையத்தின் உறுப்பினர்கள், மாற்றுமுறை மற்றும் உரிமை மாற்றம் இவைகளை வேறுபடுத்துக, பங்குகளை முனைவத்தில் வெளியிட என்பது குறித்து நீ வேறு எழுந்தின, டெய்லரின் மேலாண்மை தத்துவம், இந்தியாவில் தரையிறப்பு திட்டம் சரிங்களா, மேக் இன் ஸ்கீம் சரிங்களா, அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து இது வந்து 22 கொஷின் பாருங்கள், மேலாண்மை நிர்வாகத்திலேருந்து வேறுபடுத்துக. ஸோ அது பார்த்துருங்க. கருவூல ரசீதின் பொது இயல்பு, மான்முக வணிகர். ஸோ இது வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இது கேட்டுட்டு இருக்காங்க, அதனால் அதை பற்றின இருக்கிறது எல்லாமே பார்த்துருங்க. வேலைவாய்ப்பு இணையதளம், சந்தையிடுதல் நோக்கம், இது வந்து இதே கொஸ்டின் தான் 24 இயர்லையும் கேட்டிருக்காங்க. நிவாரணத்திற்கான உரிமை பற்றி நீ வேறு அறிவான, புதிய பொருளாதார கொள்கை, தற்போது இருக்கின்ற சரக்கு சரிங்களா, இது வந்து பார்த்துருங்க. ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கடுத்து 40 கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து இது 21 மேலாண்மை வரைவிலக்கணம் சரிங்களா, மேனேஜ்மெண்ட், இது வந்து ரிப்பீட்டட் கொஷின் தான். கருவூல ரசீதின் பொரு இயல்புகள், இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். செயற்கை பற்றாக்குறை, மனித வளங்களின் இயல்புகளில் ஏதேனும் ஒன்று, தனியிட சந்தை, காலை ஊக வணிகர். ஸோ இது 3மே பார்த்தீங்கன்னா இருக்கும், 3 இயர் கொஸ்டின்லுமே இருக்கும் சரிங்களா. அதுக்கடுத்து இருக்கின்ற சரக்கு, எக்ஸிஸ்டிங் கூட்ஸ், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். மாற்று இயக்குனர் எப்போது நியமிக்கலாம், தாராளமயமாக்கல். அதுக்கடுத்து தொழில் முனைவோருக்கும் மேலாளருக்கும் இடையே உள்ள வேறுபாடு, இது 24 இயர் கொஸ்டினுமே என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் என்னென்ன ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மனிதவள மேலாண்மையின் செயல்பனை பணி, அதுக்கடுத்து முதல்நிலை சந்தை, 2ஆம் நிலை சந்தை வேறுபாடு, பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான முக்கிய நோக்கம், குறியீலுக்கு மேலாண்மை முக்கிய நன்மைகள், காசோலை மாற்றுச்சீட்டு வேறுபாடு, மூலதன சந்தையின் சிறப்பியல்பு, தொழில் முனைவோரோட செயல்பியல்புகள், வியாபாரத்தின் பரந்த சூழலில் பங்கு பற்றி விவரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பணச்சந்தை மற்றும் மூலதன சந்தை வேறுபாடு, நுகர்வோர் பொறுப்புகள். ஸோ இங்கே ஒரு 5 மார்க் ரிப்பீட் ஆகிருக்கு. செபியோட அதிகாரம், அதுக்கடுத்து டிஜிட்டல் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, இது ரெண்டும் வந்து அங்கே 3 மார்க்ஸில் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து ரெண்டும் சேர்த்து 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பணி வழி பயிற்சிக்கு பணி வழியற்ற பயிற்சி முறைக்கும் உள்ள வேறுபாடு, இயக்குனரின் தகுதிகள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் அளவுக்கும், 2 மார்க் 3 மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 18 மார்க்ஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 28 மார்க் மினிமம் உங்களுக்கு 25 மார்க்ஸ் கன்ஃபார்மாக கேட்குறாங்க. அதை நம்பியே போகாதீங்க, பார்த்து படித்து வச்சிங்க. மோஸ்ட்லி படிச்சிருப்பீங்க, நமக்கு ஸ்டாஃப் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ படிக்காமல் இருந்தீங்கன்னா படிச்சிருங்க. ஸோ இங்கே பாருங்கள், நவீன மேலாண்மை கோட்பாடு, வியாபாரத்தின் உண்மைய சூழல். ஸோ 5 மார்க்ஸ் மினிமம் 2 அல்லது 3ஆவது கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து எழுத வேண்டிய 5 மார்க்ஸ் 7, அதில் 3 5 மார்க்ஸ் நம்ம ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ணலாம். இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மகளிர் தொழில் முனைவர் சந்திக்கும் பிரச்சனைகள், இதே தான் நமக்கு வந்து 2 மார்க்ஸ்லையுமே கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து செபியின் பணிகள், ஸோ இங்கேயும் கேட்டிருக்காங்க, அதே போல் இங்கேயும் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே அதிகாரம் கேட்டிருக்காங்க, அதோட பணிகள் கேட்டிருக்காங்க. விற்பனை ஒப்பந்தத்தின் அடிப்படை கூறு, ஆட்சேர்ப்பு முறைக்கும் தேர்ந்தெடுக்கும் உள்ள வேறுபாடு, பங்குகளுக்கும் கடனீட்டு பத்திரத்திற்கும் உள்ள வேறுபாடு, சட்டமுறை கூட்டம், சிறப்பு கூட்டம், நுகர்வோரின் பொறுப்புகள், இது வந்து இயர் கொஸ்டினில் ரிப்பீட்டாக இருக்குது. பொருளாதார அடிப்படையில் சந்தைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன, நுகர்வோர் எவ்வாறு சுரண்டப்படுகிறார்கள், காசோலையோட இயல்பு, பயிற்சியின் நோக்கம், இதெல்லாமே பார்த்துருங்க. ஸோ இது வந்து 22 இயர் கொஸ்டின், இது 5 மார்க்ஸ். மேலாண்மையோட முதன்மை பணி, இந்திய பொருளாதாரத்தில் எல்பிஜி தாக்கம். அதுக்கடுத்து பணச்சந்தை மற்றும் மூலதன சந்தை, இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். நிபந்தனை நம்புறுதி வேறுபாடு, பங்குச்சந்தை பணிகள் எனும் 5, கடன் பத்திரங்களின் வகை, ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள புறவலயங்கள், நுகர்வோரின் பொறுப்புகள், இது வந்து நிறையா இயரில் கேட்டுகிட்டே இருக்காங்க, அதை பார்த்துருங்க. பாரம்பரிய சந்தையிடுதல்களை எவ்வாறு மின் சந்தையிலிருந்து வேறுபடுத்து, தொழில் முனைவரின் சிறப்பியல்புகள்,
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பில் வணிகத்தின் பங்கு, எவையேனும் 5 வகையான நிதிச்சந்தை, மின்னணு சந்தையிடுதலோட நன்மை தீமை, நவீன மேலாண்மை கோட்பாடுகள் ஏதேனும் 5. ஸோ இது எல்லாமே இயர் கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. மினிமம் ஒரு 3-5 மார்க்ஸ் அதுக்கு முந்தின இயர்லேருந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஸோ அதனால் 23, 22, 21 இந்த இயர் எல்லாமே நல்லா பாருங்கள். நவீன மேலாண்மை கோட்பாடு இது எல்லாமே பாருங்கள். இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே இதுக்கு முன்னாடி வருஷத்தில் கேட்டாங்க. ஏன்னா இதுதான் ஸ்டார்டிங்கு 21, இதுக்கு முன்னாடி இருக்குது 20 இருக்குது. ஸோ அது கொடுக்கல. இது பாருங்கள், 20 முடிஞ்சால் அடுத்து தனியாக கொடுப்போம். ஸோ 43 இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ 44. ஸோ இந்த 21 இயர் கொஷின்ஸ் வச்சு இதுக்கு பின்னாடி நடந்த 22, 23, 24 நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 2020 கிடைக்கல, அது கிடைச்சோடனே உடனே அப்டேட் பண்ணுவோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் என்ன கமெண்ட்டில் பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்கள். அதிகமான கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா பிடிஎஃப் ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.